30/7 மலைப்பு நிலையில் மாசி மாத பலன்கள் பிப்ரவரி 13ஆம் தேதி முதல். சிம்மராசியில் உள்ள நட்சத்திரங்கள். முதலில் மகம் நட்சத்திரம். நினைத்ததை சாதிப்பதில் வல்லமை கொண்ட உங்களுக்கு மாசி மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். ஜென்ம ராசிக்குள் சென்றிருக்கும் கேது வாழ்க்கைக்குரிய பாடங்களையும் படிப்பினைகளையும் நடத்துவார். புதிய நட்புகளால் குடும்பத்திற்குள் சங்கடங்களை ஏற்படுத்துவார். வேலைகளில் பிரச்சனைகளை உண்டாக்கி உங்களை அலைக்கழிப்பார். ராகுவால் ஆசைகள் அதிகரிக்கும், வீண் செலவுகள் ஏற்படும், நவீன சாதனங்களை வாங்கும் எண்ணம் உண்டாகும். நட்புகளுக்கிடையே விரிசல் உண்டாகும். மார்ச் 6ஆம் தேதி முதல் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்பு என்றிருந்த நிலை மாறி நேரடியாக உங்களை எதிர்க்க ஆரம்பிப்பார்கள். உடல்நிலையிலும் பாதிப்புகள் தோன்றும். அலுவலகத்தில் நிம்மதியற்ற நிலை இருக்கும். குடும்பத்திற்குள்ளும் எதிர்பாராத குழப்பம் ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம் செய்ய வேண்டிய நிலையும் சிலருக்கு ஏற்படும். மார்ச் 3 வரை சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் ஆப்போசிட் செக்ஸால் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படலாம். மனம் ஆடம்பர வழிகளில் ஈடுபடுவதால் சங்கடத்திற்கு ஆளாவீர்கள். சிலர் சட்ட சிக்கல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதால் இந்த மாதம் அனைத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அடுத்து பூரம். தன்மானத்துடன் வாழ விரும்பும் உங்களுக்கு மாசி மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதம். சுக்கிரன் மார்ச் 3ஆம் தேதி வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுடன் ராசிநாதன் சூரியனும் மாதம் முழுவதும் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் இழுபறியாகும். சிலருக்கு இடம் விட்டு இடம் மாறும் நிலை ஏற்படும். தொழிலை மாற்றம் செய்யும் முயற்சியை மேற்கொள்வீர்கள். மார்ச் 6இல் நடக்கும் சனி பயிற்சி உங்கள் நிலையில் எதிர்பாராத மாற்றத்தை ஏற்படுத்தும். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். பிப்ரவரி 21 வரை செவ்வாய் சாதகமாக இருப்பதால் சொத்து வாங்குவீர்கள். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். அதன் பிறகு செவ்வாயும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சூரியன், ராகு, செவ்வாய் என உங்களை சங்கடத்திற்கு ஆளாக்குவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி ஏற்படும். புதிய நபர்களால் குடும்பத்திற்குள் பிரச்சனை உருவாகும். கிரகங்கள் எதிர்மறையாக இருப்பதால் நிதானம் அவசியம். வியாபாரிகள் புதிய முயற்சிகளில் யோசித்து செயல்படுங்கள். பணியாளர்கள் அதிகாரிகளின் ஆலோசனை ஏற்பது சங்கடத்திலிருந்து விடுவிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை தேவை. விவசாயிகள் மாதத்தின் பிற்பகுதியில் கவனமாக செயல்பட வேண்டும். தம்பதியர்கள் விட்டுக் கொடுத்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் மாசி மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அடுத்து உத்திரம் 1ஆம் பாதம். குறிக்கோளுடன் செயல்படும் உங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதம் மாசி. உங்கள் ராசிநாதன் சூரியன் மாதம் முழுவதும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் உற்சாகமாக செயல்படுவீர்கள். எந்த வேலையும் நிறுத்த முடித்தோம் என்ற இடத்திற்கு வருவீர்கள் என்றாலும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகும் நட்புகள் வழியே சங்கடத்தை ஏற்படுத்தலாம். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம், பிரச்சனை உண்டாகலாம். கூட்டுத் தொழிலில் பங்குதாரரை அனுசரித்து செல்வது அவசியம். பணியாளர்கள் மேலதிகாரியின் ஆலோசனை ஏற்பதால் சங்கடங்கள் விலகும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அதன் காரணமாக வேறு இடத்தில் குடியேறும் நிலை ஏற்படும். சிலர் சொந்த வீட்டில் பால் காய்ச்சுவார்கள். ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிப்பதால் மனதில் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். புதியவர்களால் சங்கடம் அதிகரிக்கும். பிப்ரவரி 20 வரை புதனும் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் உடல் பிரச்சனைகளும் எதிர்பார்ப்புகளில் இழுபறியும் ஏற்படும். மார்ச் 6 முதல் சனி அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதால் செயல்களில் கூடுதல் கவனம் தேவை. வியாபாரிகளுக்கு கணக்கு வழக்கில் கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும்.